ஆதி பாரதி சீரியலில் அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து ஆதிக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்ட சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து செம கோவத்தில் வந்து சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க. சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரவுடிங்க வந்து தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் ஆதி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாரதியை. அவங்க பாரதி ரொம்ப கோவமாக இருக்கிறனால கட்டி பிடிச்சி, பாரதி அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, அவங்கள தான் அடித்து துரத்திட்டீங்களா, அப்புறம் ஏன் நிதானமாகுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னோன்னே, ஆமாம் எனக்கு ஒன்றுன்னா எப்படி பாரதி நீங்கள் இப்படி புயல் மாதிரி கிளம்புனீங்க, எனக்கு ஒரே ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. அப்புறம் நான் பின்ன உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் சும்மா விட்டுருவேண்ணா, அது என்ன நான் என்ன நீங்கள் எனக்காக வந்து எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, நீங்கள் உங்கள் மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன், அப்புறம் ஏன் பாரதி வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுனா உங்களால் வந்து வாங்கிக்கவே முடியலை, அப்படி இருந்துமே வந்து நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறீங்க, இது நல்ல நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே, என்னை மன்னிச்சிருங்க ஆதி அப்படின்னோடனே ஆதி வந்து புரிய வைக்கிறாங்க பாரதிக்கு. பாரதி ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்து காப்பாற்றுறீங்க தவிர என்னோடய அம்மாவோ என்னோடய சொந்த பந்தமோ யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது பாரதி, இதை நீங்கள் தான் புரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நல்லபடியாக வாழ முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போக 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 எனக்கு தான் ஆபத்து அதிகமாகும். நீங்கள் வந்து கூட இருந்தால் நிச்சயமாக என்னை நீங்கள் பாதுகாப்பீங்க, நானும் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்வேன், எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தரமாட்டீங்களா அப்படின்னு ஆதி கேட்டோன்னே செம எமோஷன் ஆகிடுறாங்க பாரதி. உடனே வந்து ஆதியை வந்து டக்குன்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. எங்கே பாரதி என்னை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வந்து அழைச்சிட்டு வராங்க. ஆதிக்கு வந்து ஒன்றும் புரியாமல் பாரதி கையை பிடிச்சி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கோவில் வந்து வருது. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாமி கழுத்தில் உள்ள தாலியை எடுக்கிறாங்க நம்ம பாரதி. எடுத்துகிட்டு இந்தாங்க ஆதி, எனக்கு வந்து நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க, நம்ம சேர்ந்து வாழ்கிறத வந்து யாராலும் இந்த உலகத்தில் வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அதிரடியாக பாரதி சொல்கிறாங்க. ஆதி தாலியை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க.